சரிங்களா? இதில் உங்களுக்கு கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எனக்கு இதில் 7.5 இருக்குது. ஸோ நான் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்தை எடுக்கும் போதும் எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அகெயின் நம்ம டெப்த்து எவ்வளோ தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இதில் எனக்கு இங்கேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயிண்ட்லேருந்து பிடிச்சி இழுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே நான் ஸ்கேல் வச்சு பார்க்க போகிறேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இங்கே தான் இருக்குது, என்னோடய ஷோல்டரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 6 inches இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 6 inches எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் தான். ஸோ ஷோல்டருக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நெக்கோட பார்ட்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு இப்படி பேக் சைடு தான் நான் மடிச்சிருக்கேன். பேக் சைடு மடிச்சுட்டு ப்ளவுஸஸில் எந்த மடிப்பும் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கூட நெக்கில் எந்த ஒரு மாதிரி வளைஞ்சோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேப் வச்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மேலே ஸ்கேல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ எதில் இருந்து எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் தானே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஷோல்டருங்கிறதுனால இந்த நம்ம ஸ்லீவையும் ஷோல்டர் பார்ட்டையும் அட்டாச் பண்ணுவோம்ல, ஸோ அதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ வருது? இங்கேருந்து இருங்க, ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ அரௌண்ட் 6 இருக்குது எனக்கு. ஓகேங்களா? நான் 6 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஷோல்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெடி ஷோல்டருக்கு நெக்கோட சேர்த்து எடுக்க தேவையில்லை. நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஷோல்டரில் எவ்வளோ பார்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணால் அதுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ நான் இதில் என்னுடைய ஸ்லீவ் அண்ட் ஆர்ம் ஹோல் அந்த இதை ஷோல்டர் பார்ட்டை அட்டாச் பண்ண இடத்துல இருந்து மெஷர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ இருக்குது? 3 இருக்கா? ஓகேங்களா? ஸோ நான் 3 நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடி மெஷர்மெண்ட் தான். ஸோ இதை எடுக்கும்போது இந்த அப்பர் செஸ்ட் அண்ட் அப்பர் பாடி எடுக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, ப்ளவுஸு இப்படியோ இல்லை இப்படியோலாம் இருக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் நெக்கோட பார்ட் வந்து உங்களுக்கு நம்ம எப்படி கர்வ் வரைவோமோ அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேக் பார்ட்டில் இருந்து தான் எடுப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணியிருப்போம்ல, ஆர்ம் ஹோல்க்கு கீழே உள்ள ஏரியாவில் அந்த அட்டாச்மெண்ட் கொடுத்த இடத்துல இருந்து இப்படி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 inches இருக்குது. ஸோ இது பேக் பார்ட்டில் மட்டும். பட் நமக்கு வந்து அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடி ரவுண்டில் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 2.5ல் அப்படியே டேப்பை இப்படி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பி அகைன் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் ஐ ஹூக்குக்கு என்ன சொல்லியிருந்தேன்? இந்த ஹூக் போடுற பார்ட்டை விட்டுட்டு மிச்ச ஏரியாவில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போது இந்த 21.5 இருக்குல்ல, ஸோ அதை இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி அட்டாச் பண்ண அதே பார்ட்டில் வச்சுட்டு இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வருது? இங்கே ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கிராஸ் பீஸில் தான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ நான் இதில் மெஷர் பண்ணி எனக்கு இதில் வந்து ஒரு 31 வருது. ஸோ என்ன தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தாலும் எனக்கு 31.5 தான் வருது, ஐ ஹூக் பார்ட்டை தவிர்த்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக அந்த 31.5 நான் அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் பார்ட் இருக்குல்ல, கொக்கி பக்கம், ஸோ அந்த பக்கம் உள்ள
மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அகைன் இதில் எடுக்கும் போது கொக்கி பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தோம், ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அப்போது இந்த 31.5 இங்கேருந்து எடுத்துட்டு ஸோ இது வரைக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணியே எடுத்துக்கோங்க. எனக்கு 41.5 வருது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் டு அபெக்ஸ் பார்ட், அதாவது ஷோல்டர் டு நிப்பிள் பார்ட்டில் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் பார்ட், அதாவது கொக்கி பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் ப்ளவுஸை இன்வெர்ட்ஸ், அதாவது நம்ம லைனிங் கொடுத்துருப்போம்ல அந்த பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சது இருக்குது, இது ஷோல்டர். ஸோ இந்த ஷோல்டரில் மிட் ஆஃப் த ஷோல்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்படி மடித்து மிட் ஆஃப் த ஷோல்டரில் பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டு அகெயின் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்க்கு பிடிச்சிருந்தோம்ல அந்த ஆபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு, ஸோ அந்த இடத்த நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். சரிங்களா? இப்படி ஹாஃப் ஆஃப் த, அதாவது மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து இந்த கொக்கி பக்கம் இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டை நான் இப்படி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் ஆன மாதிரி தான் வரும். ஸோ பார்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? பிடிச்சிட்டு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் டு அபெக்ஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே இங்கேருந்து அப்படியே இங்கே எடுக்காமல் இந்த இடத்துலேருந்து இந்த கர்வ் மாதிரி வருதுல்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம ஆம் ஹோல் ரவுண்டுக்கெலாம் செக் பண்ணுறதுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி டேப்பை கொண்டு வந்து எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு இந்த இருக்குது டாட் பார்ட். ஓகேங்களா? தெரியுதா? ஸோ இந்த டாட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் டாட் பார்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு நியர்லி ஒரு 10.5 இருக்குது. சரிங்களா? ஸோ 10.5 நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஷோல்டர் டு அபெக்ஸில். அண்ட் தென் ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதையுமே இப்போயே எடுத்துருங்க. ஏன்னா 10.5 எடுத்ததுக்கப்புறமா இந்த டாட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து 10.5லேருந்து ஸோ எனக்கு வந்து மோரார்லெஸ் 12 something வரும். ஸோ நான் வந்து ஒரு 13 வரைக்கும் நான் எனக்கு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு டாட் நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு இதில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12.75 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நான் மோரார்லெஸ் ஒரு 13 நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே மார்க் பண்ணனா கூட மார்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், அதே கொக்கி பார்ட் இருக்குல்ல, ஸோ கொக்கி இருக்கக்கூடிய பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து இப்படி மடிச்சுக்க போகிறோம். ஸோ இப்படி மடிச்சுட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இங்கேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய நிப்பிள் ஏரியாவுக்கு எவ்வளோ வருது, ஒரு 4 வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடும் இப்போது 8 வருது அப்படின்னா, அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 8 வருது அப்படின்னா, எப்படி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும், 4 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம், அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அதுவுமே நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஐ ஹூக் பார்ட்டை தவிர்த்து மிச்ச ஏரியாவில் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட் இதில் தனித்தனியாக நீங்கள் நிப்பாட்டி எடுக்க வேண்டாம். அப்படியே ப்ளவுஸில் இப்படி வெயிஸ்ட் பார்ட்டை எடுத்துட்டு இப்படி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி எடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் ஓரளவுக்காச்சும் வரும். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வெயிஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் அதே மாதிரி ஃபுல்லாக என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்க போகிறேன்.
ஸோ அந்த கொக்கி பார்ட்டுக்கு நான் ஒரு 1/2 inch விட்டுருந்தேன் சரிங்களா. ஸோ அதையுமே இதில் நான் லெஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இதில் வந்து மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38.75 இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு அகைன் ப்ளவுஸை நம்ம திருப்பிக்கணும். ஏன்னா பேக் சைடில் தான். ஏன் ஃப்ரண்ட் சைடில் போட்டு எடுக்க வேண்டாம்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீப் பண்ணி கட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆம் ஹோலையும் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஷோல்டரையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் அண்ட் இது அட்டாச் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டீப் பண்ணியிருப்போம். பட் பேக் பார்ட்டில் அப்படி